வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். வேசாக் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். 278 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. வலிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கான பாதைகள் திறக்கப்பட்டாலும் உட்கம்பிகள் அகற்றப்படாததால் மக்கள் அச்சம். புலிகள் அமைப்பினரை நினைவு கூர்ந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் சிங்களவர்களையும் இராணுவத்தினரையும் ஏன் நினைவு கூறவில்லை என்று சரத் வீரசேகர கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதே தனது முதல் பணியாக இருந்தது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் 4 அல்லது 5 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களை விரைவாக எடுக்க வேண்டி இருந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பத்ரமுள்ள அக்குரேகொட பகுதியில் அமைந்துள்ள இலங்கை முன்னாள் படைவீரர்கள் சங்கத்தின் தலைமையக வளாகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாடு தற்போது பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் வங்குரோத்து நிலையிலிருந்து முழுமையாக விடுபடுவது தொடர்பான கடன் வழங்கிய நாடுகளோடு தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிகளை சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சி நாட்டின் ஒற்றுமைக்கு மற்றொரு அச்சுறுத்தலாக மாறியதாகவும் இந்த நிலைமை நீடித்தால் நாடு பொருளாதாரம் இல்லாத ஒரு நாடாக, அதாவது இன்னும் ஒரு லிபியாவாக மாறிவிடும் என்றதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் பாதுகாப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தேசிய பாதுகாப்பு சபையை சட்டப்பூர்வமாக்குவதற்கும் ஆயுதப்படை குழுவை நியமிப்பதற்கும் தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை வீரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த புதிய வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அதற்கான திட்டவட்டமான வேலை திட்டம் இல்லாத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் துரதிர்ஷ்டவசமான சூழலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டதாகவும் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு உரிய தரப்பினருக்கு பணிபுரி விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த கட்சியுடனும் சேராமல் சுயேட்சை வேட்பாளராக அவர் போட்டியிட உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகுகின்றன. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் ஆதரவை சரத் பொன்சேகா பெற்றுள்ளார் என்றும் ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றது என்றும் சரத் பொன்சேகாவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சரத் பொன்சேகா தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஊழலற்ற நாடு மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறக்கலைவையின் போது போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு வெளியிட்ட சரத் பொன்சேகா இந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு கிடைத்த ஆதரவை பயன்படுத்த முயல்வார் என்றும் பலர் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். அதேவேளை தனது பிரச்சாரத்தின் போது அவர் புத்திஜீவிகள் பிரபல பிரமுகர்களுடன் இணைந்து செயற்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேர்தல் பிரச்சார காலத்தில் சரத் பொன்சேகா யுத்தம் குறித்த நூலை வெளியிட உள்ளதாகவும் இந்த நூலில் யுத்தம் குறித்த பல முக்கிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதிநிதியான முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் சரத் பொன்சேகாவை சந்திப்பதற்கான வேண்டுகோளை விடுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசாக தோரணைகள், தானசாலைகள் உள்ளிட்ட சர்வமத நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்காக நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். இதற்காக 18,000க்கும் அதிகமான போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அதே நேரம் நாடு முழுவதும் 419 விசாக் வலயங்களும் 321 விசாக தோரணைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் 3000க்கும் அதிகமான தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் சுகாதார தரம் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகன தெரிவித்திருந்தார். இதேவேளை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 278 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. 2 சிறப்பு நிபந்தனைகளின் கீழ் கைதிகளுக்கு அரசு பொது மன்னிப்பு வழங்கப்படும். அதன்படி இன்று வியாழக்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள 278 கைதிகளுக்கு விடுதலை செய்யப்படுவதோடு அவர்களில் 10 பெண் கைதிகள் இருப்பதாகவும் சிறைத்துறை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார். வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவித்த நிலங்களுக்குள் வெடிபொருட்கள் இருப்பதாக தெரிவித்து அந்த பகுதிகளுக்குள் செல்ல இராணுவத்தினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கடந்த மார்ச் 22ஆம் தேதி வசாவளான் மற்றும் பலானி ஆகிய கிராமங்களான J244, J245, 252, 253, 254 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து 234 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது. நில உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றது. இருந்தபோதும் அந்த நிலங்களுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை. இராணுவ முட்கம்பி வேலைகளும் அகற்றப்படவில்லை. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட நிலங்களை உரிமையாளர்கள் இராணுவ சோதனை சாவடி ஊடாக 5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்து பார்வையிட்டு வந்தனர். இந்த விடயத்தை நிலங்களின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். இதனால் விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலைகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டது. முட்கம்பிகள் அகற்றப்படாமை ஏதேனும் காரணத்தை கூறி விடுப்பு செய்ததாக கூறப்படும் நிலங்களை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த அமெரிக்க தூதுவரிடம் நிலங்களின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் நிலங்களில் 55,000 அடி சதுர நிலங்களில் வெடிபொருட்கள் காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் நில உரிமையாளர்கள் பயணிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. புலிகள் அமைப்பினரை நினைவு கூர்ந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஆக்னஸ் காலமாட் புலிகளால் கொலை செய்யப்பட்ட சிங்களவர்களையும் இராணுவத்தினரையும் ஏன் நினைவு கூறவில்லை என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இராணுவத்திற்கு எதிரான செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக இலங்கை இராணுவத்திற்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த 30-1 பிரேரணைக்கு நல்லாட்சி அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியதன் பின்னரே இராணுவத்திற்கு எதிராக நெருக்கடிகள் அதிகரித்தன. கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் 30-1 பிரேரணையில் இருந்து விலகிய போதும் அந்த பிரேரணையின் உள்ளடக்கங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உறுப்பு நாடுகளோடு கலந்துரையாடியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் குறிப்பிட்டுள்ளமை குறித்து எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் தற்போது பகிரங்கமாக அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் கடந்த வாரம் இடம்பெற்ற நினைவேந்தலில் பலர் பங்கு பெற்றுள்ளதுடன் வெள்ளையர்களும் கலந்து கொண்டனர். அத்துடன் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் புலிகள் அமைப்பின் போராளிகளையும் நினைவு கூர்ந்திருந்தார். இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் அவர்களை நினைவு கூறவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசங் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுகின்றார். வியன்னா ஒப்பந்தத்திற்கு அப்பாற்பட்டும் செயற்படுகின்றார். யாழ்ப்பாணத்திற்கு சென்று புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுய நிர்ணயம் பற்றி பேசியுள்ளார். ஆகவே இவரது செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் வட்டுவாகல் பாலத்தின் நீர் உயிரற்ற உடலங்களாலும் குருதியாலும் நிரம்பியிருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறியதாக, இதன்போது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை மதிப்பிட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் தெரிவித்துள்ளார். 3 தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த சனிக்கிழமையோடு 15 வருடங்கள் பூர்த்தியடைந்த நிலையில் முதன்முறையாக தெற்காசிய பிராந்தியத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் கலந்து கொண்ட அவர் பல்வேறு முக்கிய தரப்பினரோடு விரிவான சந்திப்புகளையும் நடாத்தியிருந்தார். அதன்படி முள்ளிவாய்க்கால் விஜயத்தின் போது வட்டுவாகல் பாலத்திற்கு அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை வட்டுவாகல் பாலம் எனும் மேற்கோளோடு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் 15 வருடங்களுக்கு முன்னர் வடக்கு கிழக்கில் புலிகள் அமைப்பினால் கையகப்படுத்தப்பட்டிருந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழ் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இந்த பாலத்தை கடந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்கு சென்றார்கள். அப்போது இந்த நீர் உயிரற்ற உடலங்களாலும் குருதியாலும் நிரம்பியிருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறினர் என்று குறிப்பிட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மிக குறுகியதொரு பகுதிக்குள் சுமார் 3 லட்சம் தமிழர்கள் அடைக்கப்பட்டிருந்ததாக மதிப்பிடப்பட்டதோடு போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்னைய சில மாதங்களில் சுமார் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை கண்டறிந்துள்ளது என்றும் ஆக்னஸ் காலமாட் தெரிவித்தார். அது மாத்திரமின்றி இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்த மேலும் ஆயிரக்கணக்கானோருக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை எனவும் அவர்களை வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் 6 மாதமையான குழந்தை உட்பட பல குழந்தைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிட்டார்.
இந்த 30 வருட யுத்தத்தில் இருதரப்பினரும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், சட்டவிரோத வலிந்து காணாமல் ஆக்குதல்கள், சித்திரவதைகளுக்கு உட்படுத்தல் உள்ளிட்ட மிக மோசமான குற்றங்களை புரிந்துள்ளனர். இவற்றால் சுமார் 1 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று குறைந்தபட்சம் 60,000 பேர் காணாமல் போயுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கலாம் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.